இந்த கரூர் துயரத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற அந்த துயரத்தை அரசியல் பண்ணதே ஒரு அநாகரிகம். அதை வச்சுக்கிட்டு கூட்டணி அமைக்கலாமா? இதை கூட்டணிக்காக தான் பேசுகிறீங்கன்னு சட்டமன்றத்திலே முதல்வர் சொல்கிறது எல்லாமே எனக்கு ஏற்புதல் கிடையாது. அது ஒரு துயரம். அந்த துயரத்தில் இதுதான் சாக்குன்னு தாவேக்காவை மேலே மொத்தமாக குற்றம் சாட்டி தாவேக்காவை தலைநிமிர விடாமல் செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாங்கல்ல, அவங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவங்களுக்கு நன்றி. அதாவது அவங்க தாவேக்காக்கு ஆதரவாக செயல்படலை, நடுநிலைமையோட அங்கே இறந்த 41 உயிர்களுக்கும் அந்த இறந்தவர்களின் குடும்பத்திற்கும் நீதி கிடைக்கணும்னு பேசினவங்கள நீங்கள் உடனே தாவேக்காக்கு ஆதரவாக பேசுனாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்க. அவங்களும் தாவேக்காக்கெல்லாம் ஆதரவாக பேசலை. இந்த பக்கம் கூட்டணியும் தாவேக்கா அதை பற்றி என்றைக்கும் கூட்டணி பற்றி இந்த 16 நாட்களில் சொல்லலை. தாவேக்கா மௌனம் காத்துது, அமைதியாக இருந்தது. இந்த அமைதியோடவே இந்த துக்கத்தை கடந்து செல்றதுக்கான வழி பார்த்தாங்க. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்காங்க. அங்கே அதுதான் நடந்துச்சு. கோர்ட்டுக்கு போனாங்க, நீதி பெற்றாங்க, நீதி வெல்லும்னு சொன்னாங்க. ஸோ கூட்டணி பற்றிலாம் அவங்க பேசவே கிடையாது. திரும்ப அதையும் ஊடகமே பேசி இன்னைக்கு ஊடகமே அவங்க இல்லைன்னு சொன்னோடனே ஐயோ கழட்டி விட்டீங்களா? எப்பங்க சொன்னாங்க தாவேக்கா அதிமுக கூட்டணி போறோன்னு? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.